ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பித்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு காலையில் போட்ட செய்தி, அதுக்கப்புறமா வீடியோன்னே போட கிடைக்கல, அவ்வளவு ஓட்டம் வேலை. போட்ட செய்தி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியலை. 5000 பேர் பார்த்துருக்காங்க சிங்கள வீடியோ, 2400 பேர் பார்த்துருக்காங்க தமிழ் வீடியோ. இதிலேருந்தே விளங்குது தமிழ் மக்களின் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பெரிய சேனலுக்கு, சப்ஸ்கிரைபர் சேனலுக்கு. அப்போ சர்பான் பிஏ வ்ளாகில் தமிழ் சப்ஸ்கிரைபரை விட சிங்கள சப்ஸ்கிரைபர் தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, எது எப்படியோ தமிழ் வீடியோ போட வேண்டியது என்னுடைய உரிமை. சிங்கள வீடியோன்றது ஜஸ்ட் கடமை தான். தலைவர் சொன்னது தான் ஞாபகம் வருது. ஈழத்தமிழன்களின் இந்த என்ன சொல்கிறது, நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் சொல்லி ஆகணும். எங்களுடைய மக்களிலேயே ஒரு ஒரு பலகீனமான ஒரு பழக்கம் இருக்கிறது. அதாவது தங்களுக்கு இல்லாத, தங்களால் முடியாத சில பிரச்சனைகளை ஒரு வடிவம் கொடுத்து அதை ஒரு தெய்வம் போன்ற ஒரு பெரிய ஒரு மாயைக்குள் வைத்துவிட்டு தங்களுடைய கடமை முடிந்தது என்று ஒதுங்கி கொண்டு விடுவார்கள். உண்மையில் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும், தமிழராக பிறந்த எல்லாருக்குமே உள்ள ஒரு கடமையை தான் நானும் செய்திருக்கிறேன். அப்போ இந்த கடமையை எல்லோருமே செய்யக்க என்னுடைய இந்த பெரிய பிரமாண்டமான தோற்றம் உங்களுக்கு தெரியாது. இதே போல தான் எங்களுடைய போராளிகளையும் எல்லாவற்றையுமே புலிகளே செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் எவ்வளவோ தங்களுடைய கஷ்டங்களுக்கூடாக தங்களுடைய முழு அதாவது தங்களுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து அவர்களால் முடிந்த பங்கைத்தான் அவர்கள் செய்ய முடியும். எல்லாத்தையும் அவர்கள் அது எங்களுடைய ஒரு பலகீனமான பகுதி என்னென்றால் அந்த தங்களுடைய கடமையிலிருந்து ஒதுங்கி கொண்டு எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஆட்களே பார்ப்பார்கள் என்று நாங்கள் நம்பி இருப்பது ஒரு பிழையான காரியம். அதால் அப்படி ஒரு பார்வையை பார்ப்பதால் அவர்கள் தங்களுடைய கடமையிலிருந்து ஒதுங்கிக் கொள்வது தான் எங்களுடைய மக்களிலே. அதாவது இப்போ கடவுள் மேலே பார்த்த போட்டாச்சுப்பா அப்படின்ற மாதிரி சிலர் செய்வாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த இங்கே கூட பாருங்கள். இப்போ ரீசண்டாக என்னுடைய உரிமை இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு யாரும் கேட்கல. இந்த சர்ஃபான் யூடியூபர், இந்த வீடியோவில் யூடியூப்பில் சர்ஃபான் யூடியூபர் போட்டிருக்கான் போனஸ் 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 சர்ஃபான் போனஸ் அப்படின்னு என்னையை கோர்த்து விட்டதால தான், எல்லோரும் ஏன் தலையில் போட்டதால தான் இன்றைக்கி ஏன் தலை உருளுது. இன்றைக்கி எத்தனையோ கேஸ், வழக்கு, பிரச்சனை. அது மாதிரி தான் அதெல்லாம் புலி பார்த்துக்குவாங்க. எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்கள் தலைவன் இருக்காரு. எங்கள் தலைவன் மட்டும் இருந்திருந்தாருன்னு வைங்க, இன்னைக்கு அதை சொல்கிறானுங்க தானே. ஏன்னா உங்களுக்கு தெம்பே இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு 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 ஏதாவது ஒன்று சொல்லும்போது சுரண்டு பத்தனுமே நம்மளுக்கு, நம்மளுடைய இனம், நம்மளுடைய மக்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னும் போது அதே வம்சாவளியில் அந்த வீரத்தை பார்த்து நம்மளுக்கு எங்கடா வீரம், தலைவன் மட்டும் இருந்திருந்தா இன்றைக்கு. அப்போ காலத்துக்கும் அவரே தான் வரணும் உங்களுக்காக. அவர் மட்டும்தான் கஷ்டப்படணும். நீங்களாம் அப்படியே கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு கமெண்ட் லைக் ஸோ சேட் வெரி ஹர்ட் அப்படியே போயிடணும். காலத்துக்கும் நம்ம மக்களுடைய நிலைமை இதுதான். எவனாவது ஒருத்தனை பழி கொடுத்துட்டு மற்ற எல்லாரும் வேடிக்கை பார்க்குறது தானே. லைட்டாக சூடாகிட்டேன் நான். ஏன்னா எவ்வளோ முக்கியமான செய்திகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு அது போட்டாலும் கணக்கே எடுக்கிறீங்களா? அதே அவுத்து போட்டுட்டு ஆடுறதுலேருந்து இல்லை வேறு யாருடையாவது அந்தரங்கம் சம்பந்தமான விடயங்களை கொண்டு வந்தால் பாருங்களேன், அப்படியே வியூஸ் அள்ளி குமிஞ்சு அப்படியே நிறைஞ்சி வலியுது. இதே முக்கியமான தகவல்கள் போட்டால் ஒரு நாய் வருது இல்லை, அப்படி கடுப்பாகுது சில டைமில். அந்த வெஞ்ச வேதனை மனசில் வைக்கிற வைராக்கியம் தான் இப்போ இந்த மாதிரி எரிமலை கிளம்பா வெளியில் வருது வெடிச்சு. மக்களே, இப்போ முக்கியமான பிரச்சனை என்னென்னா, எங்கேயுமே எதாலையுமே இனிமேல் தப்பிக்க முடியாது. கோயத்திகளை ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாங்க. குவைத்திகளை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே லாக் பண்ணிட்டாங்க.
ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு கிடச்சிருக்கிற பர்சனலாக கிடச்சிருக்கக்கூடிய மெசேஜ் தகவலின் படி பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் இப்போ பதட்டமான நிலை ஆரம்பிச்சிருக்குது. சரி, அவங்களுடைய வாய்ஸோ இல்லை அவங்களுடைய தகவலையோ நான் போட்டு காட்டலை. கொஞ்சம் பதட்டமான நிலைமை இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்குது ஒவ்வொரு வீடுகள்லையும். என்ன காரணம்னா, லோன் எடுத்தவங்க அத்தனை பேரும் இப்போ ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் வந்திருக்கிறதால குறிப்பாக பார்த்திங்கன்னா சோதனை சாவடிகள், அதாவது செக் பாயிண்ட் வச்சு பிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ குவைத்திகள் ஒன்று சரணடையணும், போய் அவங்களே சரணடையணும், இல்லையா கடனை கட்டணும், அப்படி இல்லையா ஓடி எங்கேயாவது தலைமறைவாகணும், ஒழிக்கணும், தேடி பிடிக்க போகிறாங்க. மிகப்பெரிய சிக்கல் வரப்போகுது. இந்த சிக்கலுக்கு முகம் கொடுக்க மக்களே தயாராகுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போவே நீங்கள் சொன்னது சரிதான் தம்பி, இப்போ இந்த நம்ம வீட்டில் பெரிய குழப்பம் போயிட்டுருக்குது. நைட்டு விடிய விடிய தூங்கலை தம்பி. இந்த இப்போ எத்தனை மணி, 5 மணி 6 மணி ஆகுது. விடிய காலையில் இன்றைக்கி வந்து எனக்கு மெசேஜ் 5 மணி 6 மணி ஆகுது தம்பி, இன்னும் இவங்க தூங்கலை, பயந்து பயந்து உட்காந்துருக்குறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலை அப்படின்னு நிறைய விஷயங்கள். சிலர் வந்து நகைகளை நேற்று கொண்டு வந்து ரெடி பண்ணினாங்க விற்கிறதுக்கு. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் பர்சனலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் கிடச்சிச்சு. அதில் எதுவும் நம்ம சோஷியல் மீடியாவில் போட போகிறதில்ல, சும்மா ஜஸ்ட் மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணுறது தான். இதெல்லாம் சரி. இப்போ கடனை கட்டுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுடைய சம்பளம், நாட்டை விட்டு போகும்போது கிடைக்கக்கூடிய போனஸ், இதெல்லாம் இனிமேல் என்ன நிலைமையில் வரப்போகுதுன்னு தெரியலை. இனிமேல் கடைசியில் போனஸும் இல்லை, சம்பளமும் இல்லை, ஒன்றுமே எடுக்க முடியாது. கையை விரிச்சிட்டு போக வேண்டிய சூழல் வருமா, இல்லை எம்பசிக்கு போகணுமா, கேஸ் போடணுமா? ஏன்னா இப்போ கஃபீலே இல்லையே. கஃபீல் ஜெயிலுக்கு போனால் அதுக்கப்புறம் என்ன நிலைமை வரப்போகுதுன்னே தெரியலை. கடன் வாங்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு பதட்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஓடி ஒழிஞ்சிட்டாங்களாம். சோதனை சாவடி இன்னும் அதிகரிச்சிருக்கிறாங்க. யாரை படிக்கிறதுக்கு? வெளிநாட்டவரை படிக்கிறதுக்கு இல்லை, குவைத்தியை படிக்கிறதுக்கு. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. தயாராக இருங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எத்தனையோ பேர் இது தெரியாத எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளட்டும் இந்த விஷயங்களை. இந்த இன்சிடெண்ட் இப்படி ஒன்று ஆகி இருக்குது. குவைத்தில் வந்து குவைத்திகள் கடன் யாரெல்லாம் பேங்க்கில் லோன் வாங்கிட்டு கட்டாமல் இருக்காங்களோ அவங்கள கைது பண்ண போகிறாங்க, பிடிச்சி ஜெயிலில் போட போகிறாங்க, உடனடியாக கடனை கட்டி ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷனை சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருடைய பாபா மாமா தான் இன்றைக்கும் பணம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க பேங்க்குக்கு. எல்லா விடயங்களையும் பார்க்குறது அவங்களா இருக்கும். ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாமே தலைகீழாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிற்கதியான நிலைக்கு அவங்க தள்ளப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு. அதே மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ආයිබෝන් සුබ දවසක්. ඔන්න අපි ආව රට විරුවන්ගේ එකමුතුව මගින් සංවිධානය කරනු ලබන ආයතනවලට සංවිධානය කරන ලේදන් දිමේ වැඩසටහන තියෙනවා. ජබ්රියාවල තමයි තියෙන්නේ. දවස නොවැම්බර් 28 වෙලාව ඇවිල්ලා හවස 2 ඉඳලා රාත්‍රී 7 වෙනකන් තියෙනවා. එන්න කුවේට් වල ඉන්න හැමෝම ඇවිල්ලා ලේබිදක් දන් දී ජීවිතයක් බේර ගන්න සටනට සහයෝගය දක්වන්න කියලා අපි හැමෝගෙම ඉල්ලනවා. ඒ එන හැමෝටම අපි සංවිධානය විසින් පොඩි gift එකක් කියන්නේ ලොතරැයියක් ඇදලා දිනුමැදීමක් සිදු කරනවා එදාට. ඔන්න ඒකට අපිට ලැබිච්ච ටීවී හතරක් තියෙනවා, ෆෝන් එකක් තියෙනවා. ඔන්න ඔයාලට මේකත් දිනා ගන්න පුළුවන්. පිනක් කරන ගමන් ටීවී එකකුත් දිනුමැදීමට අපි තියෙනවා. ඒකත් ලබා ගන්න පුළුවන්. ඔන්න අපිට පළවෙනි තෑග්ග දුන්නා ලක්ෂිරි සේවා ඔරිජිනල් කියන කාර්ය කේන්ද්‍රවලට දුන්නේ ටීවී දෙකක් ලබා දුන්නා. පළවෙනි තෑග්ගයි දෙවෙනි තෑග්ගයි ලක්ෂිරි අධිපතිතුමා විසින් අපිට ලබා දුන්නා. ඊට පස්සේ අපිට තියෙනවා කවුරුත් දන්නවා අලුතෙන් ඊයේ පෙරේදා පටන් ගත්ත කුවේට් වල ලංකා පුක්සිටි කියලා. ඔන්න ලංකා පුක්සිටියෙන් අපිට අපේ YouTube කරන සහෝදරයා සප්‍රාන් සහෝදරයා විසින් කතා කරලා එතනට අස්ලාම් සහෝදරයාගෙන් අපිට අරන් දුන්නා ටීවී දෙකක් හම්බෙලා තිනවා ලංකා පුක්සිටියකින්. ඔන්න හතරවෙනි තෑග්ග, තුන්වෙනි තෑග්ග, හතරවෙනි තෑග්ග ටීවී දෙකක්. ඊට පස්සේ පස්වෙනි තෑග්ග අපි කවුරුත් දන්න චතුර ධම්මික SL මොබයිල් ගේ වැඩ කරන්නේ චතුර ධම්මික සහෝදරයා පර්වාණේ වලින් ඉඳලා යාළුවා අපිට Nokia C30 ෆෝන් එක. ඒතර තෑගි පාක් තියෙනවා. එදාට දිනුම් ඇදීම ඔයාලට ඇවිල්ලා ලේබිදක් දන් දී ජීවිතයක් බේර ගන්න සහයෝගය දක්වලා මේ දිනුම් ඇදීමටත් එදාට ඔයාලා හැමෝමටම දායකත්වය වෙන්න පුළුවන්. එදාට අපිට එතන ඩෙන්ටිටි දෙනකම ඔයාගේ ෆෝන් නම්බරේ 9
සිවිලයිඩි අංකයයි ඒ කූපන් එකට පුරලා අපි එතන පෙට්ටියක් තිබෙන පෙට්ටියට දාන්න. එහෙනම් හැමෝටම සුබ දවසක්. එන්න නොවැම්බර් 28 ලේ දන් දීමේ වැඩසටහනට සහභාගී වෙන්න කියලා මම කුවේට් වල ඉන්න හැමෝටම ආරාධනා කරනවා. එහෙනම් සුබ දවසක් හැමෝටම.